இந்த பிள்ளை கடந்த ஆண்டில் மேலே வர முடியுமா? மேலே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ரைட், இந்த பேர் போடுறீங்களா? ஸ்க்ரீனில் போடுறீங்களா? ஜீசஸ். இந்த பிள்ளை இந்து மார்க்கத்திலிருந்து வந்த பிள்ளை. அந்த ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இங்கே ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை இது. இவர் ஒரு போதகர் குடும்பத்தில் பிறந்த வருவர். இவங்க பெரியப்பா ஒரு பாஸ்டர் திறந்தவா சபையில். அவங்க தம்பி கூட ஒரு பாஸ்டர். சாம் தம்பி அண்ணனா? சாம் அண்ணன் அல்ல இல்லையா? 2 அண்ணன், 2 அண்ணனும் பாஸ்டர். ரைட்டில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த வேலையில் ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான பிள்ளை. உனக்கு அர்த்தம் தெரியுமாம்மா? உனக்கு அர்த்தம் தெரியுமா? நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஹோட்டலில் பார்த்தியா? சாரா ஜயனா எப்படி சொல்லுவீங்க? அப்படி தான் சொல்லுவீங்களா? சரி. சாரா அப்படின்னா பிரின்சஸ்ன்னு அர்த்தம். ஜயானா என்ற பிளெஸிங் ஃப்ரம் ஹெவன். இந்த பிள்ளை பரலோகத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருந்துச்சு அவருடைய பிள்ளையோட பிரசவத்தில். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் சாதகமாக்கி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை தேவன் தந்தார். இந்த நாளில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைக்காக. ஒரு பிள்ளை வளர்க்க எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? புரியுது அவங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். இரவெல்லாம் பகலெல்லாம் தேவ கிருபை தர உங்கள் மகளை தேவன் பாதுகாக்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இந்துக்கள் தான். ஆனால் அந்த குடும்பத்தில் கர்த்தரை சாட்சியாய் வந்திருக்காங்களா? ரைட். ஞானஸ்தானம் அன்னைக்கு வந்தாங்களா? அன்னைக்கு கூட வரலையா? ஞானஸ்தானத்துக்கு வரல அவங்க, இன்றைக்கும் வரல. அதில் அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஆனால் இந்த பிள்ளை அதில் ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த பிள்ளையோட பெற்றோர் வந்திருக்கிறார்கள். நீ கூட மேலே வாங்கிய அவளுக்காக ஜெபிப்போம். இவர்கள் நம்முடைய அந்த சபையில் ஒரு முக்கியமான அவருடைய சகோதரி திறந்த வாசல் சபையின் ஊழியக்காரமாக இருக்கிறாங்க. நீங்கள் மேலே வரும்படி அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளையோடு இருக்கணும். வருங்கால எஸ்தரை போல, ஒரு திபோராளை போல, ஒரு பெபேயாளை போல, ஒரு அண்ணாளை போல, ஒரு ஜாய்ஸ் மேயரை போல, ஒரு சாராள் நவரோஜி மாதிரி இந்த பிள்ளை வளர எல்லாரும் கரங்களை உயர்த்த பிள்ளைக்காக ஜெபிப்போம். ஆமேன். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இது அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த கருவுக்காக நன்றி, இந்த பிள்ளைக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான மகளுக்காக நன்றி. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்தீரே தகப்பனே. இந்த பிள்ளை கொடுத்த உறுதிக்காக நன்றி. நான் கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளையோடு கூட நம்முடைய கரம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைக்கு அந்த பேர் சொல்லுங்க. ரைட் ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு சாரா ஜயானா என்று நாங்கள் பேரிடுகிறோம். சொல்லப்பட்டது போல ஷி மஸ்ட் பி எ பிரின்சஸ், இளவரசியாய் ஆண்டவரே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத பிள்ளையாய் பிள்ளையை மாற்றும். கம் ஃப்ரம் ஹெவன். இந்த பிள்ளை பரலோகத்து நன்மைகளை பூலோகத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாற்றும். பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, அவங்க தாத்தா பாட்டி ஆசீர்வதிங்க. இந்த குடும்பத்தில் கொடுத்த இந்த முதல் கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி தகப்பனே. இந்த பிள்ளை இன்னாலும் கர்த்தரை சேவிக்க இரக்கம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த உங்களுக்காக ஜெபிப்போம். தகப்பனே, அருமையான தம்பிக்காக நன்றி. அருமையான தம்பி ஆசீர்வதிங்க, இந்த மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவர் தான் தேவை என்று சொல்லி வந்திருக்கிறேன். இந்த பிள்ளை ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துவுக்காக இழந்த எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டதில்லை ஆண்டவரே. லார்ட் யூ பிளஸ் ஹர். அவருடைய தாய் தகப்பனை ஆசீர்வதிங்க. தன் பிள்ளை போகும் பாதை ஒரு நீதியின் பாதையின் உணரட்டும் ஆண்டவரே. தம்முடைய பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரம் தாங்கி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வாழ்த்துக்கள். ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை